ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட 12 இன்ச் ஸ்பீக்கர் தான் பார்க்க போகிறோம் வீடியோவில். இந்த 12 இன்ச் ஸ்பீக்கரில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன தரத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம 12 இன்ச் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா மேக்னெட் எப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் பிளேட்டு, மேல் பிளேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12 mm திக்னஸ் பிளேட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கிளைமேட்டுக்கும் துருப்பிடிக்காத அளவுக்கான பிளேட்டு தான். இது பக்காவாக இருக்கும். உங்களுக்கு வந்து நிக்கும் கோட்டிங் போட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். மேக்னெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150க்கு 20 மேக்னெட்டு, Y36 மேக்னெட் யூஸ் பண்ணியிருக்கோம். பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இது பாருங்கள், உள்ளே நம்ம ஸ்பைடரும் நம்மளோட ஸ்வெல்ட்ரான் பேப்பரும் எந்த அளவுக்கு டிச்சிங் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல் டிச்சிங் இருக்கணும். ஒரு சில பேர் வந்து ரெடி பண்ணுறாங்க, ஆனால் வந்து டிச்சிங் இல்லாமல் இருக்கும். நம்மளதோட டிச்சிங் பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து கீழே மேட்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு மேட்ச் ஆகினா மட்டும்தான் உங்களுக்கு வைப்ரேஷன் அந்த தரதரன்னு ஒரு நாய்ஸ் வரும். அதெல்லாம் வராமல் பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க காயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மேட் இன் ஜப்பான் காயில் தான். இது வந்து 2 இன்ச் காயில். நம்ம எல்லாமே காயில் இறக்கிட்டோம். இப்போ காயில் இல்லை, இல்லைனா அதே காயில் காட்டியிருப்பேன். இந்த காயில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 1.25 காயில். இது வந்து 2 இன்ச் காயில். நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கிறது 1.25 காயில். பர்ஃபெக்டாக இருக்கும். பியூர் காப்பரு வந்து பார்த்திங்கன்னாவே தெரியும். இருங்க வரேன். பியூர் காப்பரு ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும் காப்பரு. பேப்பர் பாருங்கள், ஃபினிஷிங் பாருங்கள், இது பாருங்கள், ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? உங்களுக்கு கரெக்ட் லைட்டான மூவிங் இருக்கும். நல்ல ஒரு லாங் த்ரோ, பேஸு, மிட் பேஸு ப்ளஸ் வந்து வாய்ஸ் கிளாரிட்டிக்காக இந்த பேப்பரை யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஸ்வெல்ட்ரான் பேப்பரு. இந்த மாதிரி ஸ்பீக்கர் தேவை அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். அந்த சென்டர் போர்டு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு டெப்த் இருக்க மாதிரி யூஸ் பண்ணி போட்டிருப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஸ்பீக்கர் வந்து லாங் தூரம் நல்லா வரணும். அதுக்காக நம்மள்கிட்ட கொடுக்குற நீங்கள் ஒர்த்து வந்து பேமெண்ட்டுக்கான ஒர்த்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மள்கிட்ட ஸ்பீக்கரே எப்படி இருக்குன்னு. ஏன்னா நம்மளே மைக் செட் வச்சுருக்கிறதுனால நமக்கு தெரியும் எப்படி ஸ்பீக்கர் போட்டோம்னா எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்னு. ஓம்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஓம்ஸ் வந்து மேட்ச் ஆகணும் மட்டும்தான் பவர் ஆம்பு வந்து அடிக்கடி கம்ப்ளைண்ட் ஆகாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு லாங் லைஃப் வரும் இந்த ஸ்பீக்கரு. யாருக்கு தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், எடுத்துக்கலாம். நம்மளோட ஓன் மேக்கு நம்ம ரெடி பண்ணுறது தான், கையிலேயே மேக் பண்ணுறது. 3B சார்ஜிங் தான். உங்களுக்கு இந்த ஸ்பீக்கரில் எது டவுட்னாலும் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இது மாதிரி தேவைப்படுச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்